வணக்கம். ஒரு விஷயத்த சில பேர் ஒரு சின்ன குறிப்பிலேயே சட்டுன்னு புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? ஞானம் அடைஞ்சிடுறாங்க. ஆனா நம்மள பல பேர் ஒரு ஆயுள் முழுக்க போராடியும் அதே குழப்பத்துல. ஆமா, அதே குழப்பத்துல ஏன் இருக்கும்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் ஆன்மீகத்தோட மொத்த பயணமும் அடங்கியிருக்கு. இன்னைக்கு நாம இந்த கேள்விக்கான பதில தேடி ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவு தொடர்ல இருந்து குறிப்பா அவரோட 39வது உரையில ஆழமா இறங்க போறோம். நம்மளோட நோக்கம் அவர் சொல்ற சத்புத்தி, அதாவது விழித்திருக்கும் அறிவு, மற்றும் அசத்புத்தி, அதாவது தூங்கி வழியும் அறிவு, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். இது வெறும் தத்துவம் இல்ல, இது நமக்கான ஒரு கண்ணாடி. ஆமா, அந்த பெரிய கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் வந்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகத்தை ஓஷோ கலைக்கிறாரு. என்ன சந்தேகம் அது? அதாவது, கீழை நாட்டு புனித நூல்களை படிக்கும்போது ஏன் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க? இது ஒரு விதமான போர் அடிக்கும் விஷயம் இல்லையா? இது அவங்களோட எழுத்துல இருக்கிற ஒரு குறையான நமக்கு தோணும். நிச்சயமா தோணும். எனக்கே பலமுறை தோணியிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல சரி சரி அடுத்த விஷயத்துக்கு போங்கன்னு சொல்ல தோணும். ஓஷோ இதுக்கு என்ன பதில் சொல்றார்? இது ஒரு குறைபாடுன்னு ஒத்துக்கிறாரா? இல்லவே இல்ல. அதுதான் விஷயமே. ஓஷோ சொல்றார், அது குறைபாடே இல்ல, அதுதான் கீழே நாட்டு மனதின் ஆழமான கருணை மற்றும் கற்பித்தல் முறை என்கிறார். கருணையா? அது எப்படின்னு சொல்றீங்க? அவர் சொல்ற ஓமை ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு ஆசிரியர் வகுப்பு எடுக்கும்போது முதல் வரிசையில இருக்கிற புத்திசாலி மாணவனுக்கு ஒரு தடவை சொல்லாலே புரிஞ்சிடும். சரி. ஆனா அந்த ஆசிரியர் பாடம் நடத்துறது அவனுக்காக மட்டும் இல்ல, கடைசி வரிசையில கவனமே இல்லாம இருக்கிற கடைசி மாணவனுக்கும் புரியணும். ம். அவனுக்கு புரியற வரைக்கும் திரும்ப திரும்ப வேற வேற கோணத்துல சொல்றதுல தான் உண்மையான கற்பித்தல் இருக்கு. இந்த நூல்கள் அப்படி எழுதப்பட்டவை என்கிறார். ஆஹா, இது ஒரு அருமையான பார்வை. டீச்சிங் டு தி ஸ்லோவஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு விதத்துல பார்த்தா வேகமா கத்துக்கிறவங்களோட நேரத்தை வீணடிக்கலன்னு ஒரு வாதம் இருக்கே. இருக்கு. ஆனா ஓஷோ அத வேற மாதிரி பாக்குறார். இது நேரத்தை வீணடிக்கிற விஷயம் இல்ல, ஆழப்படுத்துற விஷயம் என்கிறார். இது அவர் இந்தியா சாஸ்திரிய சங்கீதத்தோட ஒப்பிடுறார். ஓ, சாஸ்திரிய சங்கீதத்தோடவா? அது எப்படி பொருந்தும்? ஒரு பாடகர் ஒரே ஒரு வரியத்தான் திரும்ப திரும்ப பாடுவார். புதுசா கேக்குறவங்களுக்கு என்னடா இது ஒரே வரியே பாடிட்டு இருக்காருன்னு தோணும். ஆனா சங்கீத ஞானம் உள்ளவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். கரெக்ட். ஒவ்வொரு தடவையும் அந்த வரிய பாடும்போது அதுல ஒரு புதிய ஸ்ருதி, ஒரு புதிய கமகத்தை, ஒரு புதிய அர்த்தத்தை அவர் கொண்டு வருவார். சத்தியம் ஒண்ணுதான், ஆனா அதோட ஒவ்வொரு வெளிப்பாடும் ஒரு புதிய தரிசனம். புரிஞ்சுது. இது ஒரு நேர்கோட்டுல பயணிக்கிற மாதிரி இல்ல, ஒரு மையத்தை வச்சு வட்டமா சுத்தி வர்ற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. மேல நாட்டு சிந்தனை முறைக்கும் கீழே நாட்டு வாழ்க்கை முறைக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடே இதுதான் ஓஷோ சொல்றது இப்ப தெளிவா புரியுது. வாழ்க்கை இங்கே ஒரு சக்கரம், அதனால போதனைகளும் வட்ட வடிவிலே இருக்கு. ரொம்ப ஆழமான கருத்து. சரியாக சொன்னீர்கள். இந்த அடிப்படையை புரிஞ்சுகிட்டா நாம நம்மளோட ஆரம்ப கேள்விக்கு வரலாம். ஆமா, ஏன் சிலருக்கு மட்டும் உடனே புரியுது? இந்த வட்டமான போதனையிலிருந்து அந்த முதல் மாணவன் எப்படி உடனே சாரத்தை புடிச்சுக்கிறான்? இங்கதான் சத் புத்தி என்ற விஷயம் உள்ள வருது. சரி, அதுக்குள்ள போலாம். இந்த சத் புத்தி அல்லது விழித்திருக்கும் அறிவு அப்படிங்கிறதுக்கு ஓஷோ ஏதாவது உதாரணம் கொடுக்கறாரா? ஏன்னா இது கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கு. கண்டிப்பா. புத்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை ஓஷோ சொல்றார். ஒருத்தர் புத்தர் கிட்ட வர்றார். ம். சொல்றார், புத்தரே, எனக்கு வார்த்தைகளால சொல்லாதீங்க, அது எனக்கு புரியாது. உங்க மௌனத்தின் மூலமா எனக்கு உண்மையை உணர்த்துங்க, நான் புரிஞ்சுக்க தயாரா இருக்கேன்றார். அப்படியா? புத்தரும் ஒரு வார்த்தை பேசாம கண்களை மூடி தியானத்துல அமர்றார். வந்தவரும் அவர் முன்னாடி கண்களை மூடி அமர்றார். கொஞ்ச நேரத்துல வந்தவரோட முகத்துல ஒரு பெரிய புன்னகை, ஒரு பேரானந்தம். ஓஹோ. அவர் எழுந்து புத்தவ வணங்கிட்டு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறார். அவ்வளவுதானா? சுத்தி இருந்த சீடர்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காதே. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? சத்தியமா இல்ல. அவங்களுக்கு ஒரே குழப்பம். ஆனந்தர் உட்பட எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன நடந்ததீங்க?
நாங்க வருஷ கணக்கா உங்க கூட இருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் முழுசா புரியல, ஆனா இவ கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போலானேன்னு கேக்குறாங்க. அப்போ புத்தர் என்ன சொன்னார்? அப்பதான் புத்தர் அந்த புகழ்பெற்ற உவமைய சொல்றாரு. குதிரைகள்ல 4 வகை இருக்கு. ஓ, அந்த குதிரை கதை தானே. ஆமா, அதேதான். முதல் வகை குதிரை எவ்வளவு அடிச்சாலும் நகராது, அது மந்த புத்தி. 2வது வகை அடிச்சா நகரும். 3வது வகை சவுக்க ஓங்கினாலே அந்த ஓசைய கேட்டே ஓட ஆரம்பிச்சிடும். சரி. ஆனா மிகச்சிறந்த 4வது வகை குதிரை இருக்கு. அதுக்கு சவுக்கோ ஓசையோ தேவையில்லை. சவுக்கோட நிழல் தரையில விழுந்தாலே போதும், அது ஓட ஆரம்பிச்சிடும். நிழல் விழுந்தாலே போதுமா? ஆமா, இப்போ வந்தவர் அந்த 4வது வகை குதிரை என்கிறார். இந்த விழிப்பறிவு நிலைதான் சத் புத்தி. வாவ், சவுக்கின் நிழலே போதும். இது கேட்கவே ஒரு கவிதை மாதிரி இருக்கு. ஆனா இதுதான் எனக்குள்ளேயும், ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வின்னு சொல்லுங்க. இந்த சத்புத்திங்கிறது பிறவியிலே வர்ற ஒரு குணமா? ஒரு சிலர் மட்டும் அந்த 4வது வகை குதிரையா பிறக்கறாங்களா? அப்போ மத்தவங்களோட கதி என்ன? நாம என்னதான் முயற்சி செஞ்சாலும் அந்த நிலையை அடைய முடியாதா? மிக மிக முக்கியமான கேள்வி. இங்கதான் ஓஷோவோட பார்வை ரொம்ப புரட்சிகரமா, ரொம்ப தைரியமா இருக்கு. அவர் என்ன சொல்றார்? அவர் சொல்றாரு, இது பிறவி குணம் இல்ல, இது வாழ்க்கையின் அனுபவ நெருப்புல புடம் போடப்பட்டு உருவாகிற ஒரு குணம். இது அனுபவத்தால் மட்டுமே வரும் என்கிறார். அவசரப்பட்டு யாரும் ஞானியாக முயற்சி செய்யக்கூடாதுன்னு அவர் கடுமையா எச்சரிக்கிறார். என்னது? அவசரப்பட்டு ஞானியாக முயற்சி செய்யக்கூடாதா? இதுவே ஒரு முரணா இருக்கே. எல்லாரும் சீக்கிரம் ஞானம் அடையத்தானே முயற்சி பண்றாங்க. ஓஷோ சொல்ற உவமைய கேட்டா உங்களுக்கு புரியும். அவர் சொல்றார், ஒரு மாமரம் இருக்கு, அதுல ஒரு காய் இருக்கு, அது பழுக்கிறதுக்கு ஒரு சமயம் எடுக்கும். ஆமா. ஆனா நீங்க அவசரப்பட்டு எனக்கு உடனே பழம் வேணும்னு அந்த காய பறிச்சா என்னாகும்? பழமும் பழுக்காது, சுவைக்காது, மரத்திலயும் ஒரு காயம் ஏற்படும். சரிதான். அதுவே அது பழுக்கிற வரைக்கும் காத்திருந்தா ஒரு நாள் அது தானா உங்க மடியில வந்து விழும். அப்போ அதுல சுவையும் இருக்கும், மரத்துக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அதே போல காமம், லட்சியம், கோபம்னு வாழ்க்கையோட ஒவ்வொரு அனுபவத்தையும் முழுசா வாழாம, பக்குவம் அடையாம அதிலிருந்து அவசரப்பட்டு வெளியேறாதீங்கங்கிறார். ஓ, அந்த அனுபவங்கள் உங்களை முழுமையா எரிச்ச பிறகு அதிலிருந்து வர சாம்பல் தான் சத்புத்தி. அப்படியானால் நீங்க சொல்றத பார்த்தா எல்லாத்தையும் முழுசா அனுபவிக்கணும், தப்பு சரி பார்க்காம எல்லா அனுபவங்களுக்குள்ளயும் ஆழமா போகணும்னு ஓஷோ சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, இது கொஞ்சம் அபாயகரமான யோசனையா தெரியலையா? அபாயகரமானதுதான். ஆனா அதுதான் ஒரே வழின்னு ஓஷோ சொல்றார். அரைகுறையான அனுபவங்கள் தான் பற்றுதலை உருவாக்குது, முழுமையான அனுபவம் விடுதலைய தருது. சரி. சரி, இந்த சத்புத்தி வந்த பிறகு ஒருத்தருக்கு என்ன நடக்குது? அவர் கிருதார்த்தன் ஆகிறார், அதாவது செயல் செய்து முடிக்கப்பட்டவன். கிருதார்த்தன். அவன்கிட்ட போய் தியானம் செய்யின்னு சொல்ல அவன் எப்படி செய்யறதுன்னு கேட்க மாட்டான். அந்த வார்த்தைய கேட்ட மாத்திரத்திலேயே செயல் அவனுக்குள்ள நிகழ்ந்துடும். கேட்பதிலேயே செயல் முடிந்து விடுகிறது. அப்படியானால் அசத்புத்தி உள்ளவன் என்ன செய்வான்? அவனும் அதே வார்த்தையைத்தானே கேட்கறான். நல்ல கேள்வி. அசத்புத்தி உள்ளவன் அவன் அந்த ஞான வார்த்தையை ஒரு சுமையா மாத்திக்குவான். இயேசு விடுதலை கொடுக்க வந்தான்னா அவரை ஒரு மதத்துக்குள்ள அடைக்கிடுவான். கரெக்ட். இயேசுவா மாற முயற்சி பண்ணாம கிறிஸ்தவ மதம்ங்கிற ஒரு அமைப்புல தன்னை சிறைப்படுத்திக்கிடுவான். புத்தர் ஞானத்தை போதிச்சார்னா அவன் புத்தனாய் மாறுவதற்கு பதிலா நான் ஒரு பௌத்தன்கிற அடையாளத்துல சிக்கிக்குவான். அப்போ அந்த ஞானம்ங்கிறது அவனுக்கு ஒரு விடுதலையா இல்லாம ஒரு பெரிய பாரமா மாறிடும். ஞானமே ஒரு பந்தமாகிவிடும். அப்படியானால் உண்மையான மோக்ஷம் அல்லது விடுதலைனா என்ன? இவ்ளோ விஷயங்களை பேசின பிறகு அஷ்டவக்ரர் இதை எப்படி ரொம்ப எளிமையா சொல்றாரு? ஓஷோ அதை விளக்குற விதம் ரொம்ப அழகா இருக்கும். அஷ்டவக்ரர் சொல்றார், விஷயங்களில் பற்றின்மை மோக்ஷம், விஷயங்களில் உள்ள பற்று அடிமைத்தனம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். முழு விஞ்ஞானமே இந்த ஒரு வரியில இருக்குங்கிறாரு ஓஷோ. கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா பற்றின்மைங்கிற வார்த்தைய கேட்டாலே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும், ஆசைகளை அடக்கணும்னு ஒரு எண்ணம் வருதே. அது ஒரு விதமான அடக்குமுறை மாதிரி தெரியுதே. ஓஷோ சொல்ற பற்றின்மை அதுவா? இல்லவே இல்ல. அதுதான் முக்கியமான புள்ளி. ஓஷோ சொல்ற பற்றின்மை அடக்குமுறையால் வர்றதில்ல, புரிதலால் வர்றது. புரிதலாலா? ஆமா, அவர் சொல்ற உதாரணம் இது. ஒரு குழந்தை ஒரு துணி பொம்மைய வச்சுக்கிட்டு விளையாடுது. அதுதான் அதுக்கு உலகம். அது யாராவது எடுத்தா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும். அது மேல அவ்வளவு பற்று. ஆனா அதே குழந்தை வளர வளர அதுக்கு காரு, பைக்குன்னு வேற விஷயங்கள் மேல ஆர்வம் வருது.
இப்போ அந்த பழைய பொம்மைய அதுவே தூக்கி எறிஞ்சிடும். யாரும் அதை பலவந்தப்படுத்த தேவையில்ல. புரியுது. இது வெறும் துணிங்கிற புரிதல் அனுபவபூர்வமா அதுக்கு வந்ததும் பற்று தானா போயிடுச்சு. அதுபோல உலகத்தோட ஒவ்வொரு அனுபவத்தையும் நீங்க முழுமையா அனுபவிக்கும் போது அதோட பயனற்ற தன்மை உங்களுக்குள்ளேயே புரியும். அப்ப பற்றின்மை இயற்கையா பிறக்கும். நீங்க தேனையும் விட வேண்டிய அவசியமே இல்ல. அதுவே உங்களை விட்டு போயிடும். முழுமையான அனுபவம், முழுமையான விடுதலை. இதுக்கு வேற ஏதாவது அழுத்தமான உதாரணம் இருக்கா? ஓஷோ ஞானி குர்ஜீஃப் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார். குர்ஜீஃப் சின்ன பையனா இருக்கும்போது அவருக்கு ஒரு பழம்னா உயிர். ஆனா அது உடம்புக்கு கெடுதல். ஓ, அவங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? குர்ஜீஃப மிரட்டவோ திட்டவோ இல்ல. ஒரு நாள் ஒரு கூட நிறைய அந்த பழத்தை வாங்கிட்டு வந்து அவர் முன்னாடி வச்சு, சாப்பிடு, மொத்தம் கூடையும் காலியாகணும், நான் பக்கத்திலேயே தடியோட உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னார்? குர்ஜீஃப்க்கு முதல்ல ஒரே சந்தோஷம். ஆசையா சாப்பிட ஆரம்பிச்சார். ஒரு கட்டத்துக்கு மேல திகட்ட ஆரம்பிச்சுது. அப்புறம் வாந்தி வர நிலைமைக்கு வந்துட்டார். ஆனா அப்பா விடல. அடடா. அழுதுகிட்டே மொத்தம் பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சார். ஓஷோ சொல்றார், அன்னைக்கு அந்த பழத்தோட குர்ஜீஃப்க்கு இருந்த உறவு மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஜீவிதத்துல மள்ளி அவர் அந்த பழத்தை தொடவே இல்ல. முழுமையான அனுபவம் நிரந்தரமான விடுதலையே கொடுத்திருக்கு. சரியா சொன்னீங்க. இது ஒரு விதமான ஷாக் தெரப்பி மாதிரி இருக்கு. கேட்கவே கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஆனா அதோட நோக்கம் புரியுது. சரி, இந்த நிலைய அடைஞ்ச ஒரு ஞானி நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களோட பார்வையில எப்படி தெரிவார்? அவர் ரொம்ப சுறுசுறுப்பா, அறிவாளியா, சூப்பர்மேன் மாதிரி இருப்பாரா? இங்கதான் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. ஓஷோ சொல்றார், இந்த தத்துவ போதம், அதாவது உண்மையான புரிதல், அதிகம் பேசுபவனை ஊமையாக்கிவிடும். உமையாக்கிடுமா? மகா புத்திசாலியை ஜடம் போல ஆக்கிவிடும். பெரும் முயற்சியாளனை சோம்பேறியைப் போல ஆக்கிவிடும். என்ன சொல்றீங்க? புத்திசாலி ஜடம் மாதிரி ஆயிடுவானா? இது நம்புற மாதிரியே இல்லையே. இத விளக்க பர்த்ருஹரி ராஜாவோட கதைய ஓஷோ சொல்றதா குறிப்புல இருக்கு. அது என்ன கதை? கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. பர்த்ருஹரி ஒரு பெரிய ராஜா. ராஜ்யம், அதிகாரம், செல்வம்னு எல்லாத்தையும் அனுபவிச்சு அதோட அர்த்தமற்ற தன்மையை உணர்ந்து எல்லாத்தையும் துறந்துட்டு ஒரு மரத்தடியில பிச்சைக்காரர் மாதிரி உட்கார்ந்திருக்கார். சரி. அப்போ அந்த வழியா போன ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு விலை மதிக்க முடியாத வைரம் தவறி அவர் பக்கத்துல விழுது. பர்த்ருஹரி அதை பாக்குறார், ஆனா எடுக்கல. எடுக்கலையா? ஏன்? கொஞ்ச நேரத்துல அந்த வைரத்தை தேடி 2 குதிரை வீரர்கள் வர்றாங்க. வைரத்தை பார்த்ததும் 2 பேருக்கும் சண்டை வருது. இது எனக்கு, இது உனக்குன்னு. சண்டை முத்தி ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக்கிட்டு அங்கேயே செத்து போறாங்க. அட கடவுளே, பர்த்ருவர் என்ன பண்ணார்? அவர் அதையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கார். இப்போ யோசிச்சு பாருங்க, செத்துப்போன அந்த வீரர்களோட பார்வையில பர்த்ருஹரி யாரு? ஒரு மகா மடையன். கைக்கு கிடைச்ச வைரத்தை எடுக்க தெரியாத ஒரு மகா சோம்பேறி. ஆமா, அவங்க பார்வையில் அப்படிதான் தெரியும். ஆனா உண்மையில அவர்தான் அங்க இருந்த ஒரே புத்திசாலி. ஏன்னா அந்த வைரமும் பக்கத்துல கிடக்கிற ஒரு சாதாரண கூழாங்கல்லும் ஒண்ணுதான்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அவர்தான். உலகத்தோட பார்வையில அவர் ஜடம். ஆனா அவரோட பார்வையில அவர்தான் விழித்திருப்பவர். இந்த கதை மொத்த பார்வையையும் மாத்துது. நாம எதை புத்திசாலித்தனம், எதை சோம்பேறித்தனம்னு சொல்றோங்கிறதையே கேள்விக்குள்ளாக்குது. நிச்சயமா. அப்போ இந்த மொத்த ஆட்டமும் விருப்பு, வெறுப்பு, ஆசை, கோபம் எல்லாமே மனசோட விளையாட்டு தானா? இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி? சரியா கேட்டீங்க. இறுதியா ஓஷோ எல்லாத்தையும் ஒரே ஒரு புள்ளியில இணைக்கிறார். இந்த ஆட்டம் முழுக்க முழுக்க மனதின் ஆட்டம்தான். விருப்பு, வெறுப்பு, நல்லது, கெட்டது எல்லாமே மனசோட குணங்கள். அது நீங்க இல்ல. நாம இல்லைன்னா அப்ப நாம யாரு? நீங்க யாருன்னா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சி, ஒரு தர்ஷகம். சாட்சியா இருக்கிறதுனா என்ன? அத நடைமுறையில எப்படி செய்யறது? ரொம்ப எளிமையானது என்கிறார் ஓஷோ. உங்க மனசுல ஒரு ஆசை எழுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுது. உடனே நம்ம மனசு என்ன பண்ணும்? ஐஸ்கிரீம் நல்லது, குளிர்ச்சியா இருக்கும், சுவையா இருக்கும்னு ஒரு பக்கம் சொல்லும். இன்னொரு பக்கம் வேண்டாம், ஜலுபு பிடிக்கும், உடம்புக்கு கெடுதல்னு சொல்லும். கரெக்ட். நீங்க இந்த 2 பக்கமும் போகாம இந்த ஆசை ஒரு புகை மாதிரி மனசுல எழறதையும் கொஞ்ச நேரத்துல அது தானா மறையறதையும் எந்த விதமான தீர்மானமும் கொடுக்காம வெறுமனே கவனிக்க ஆரம்பிச்சா அதுதான் சாட்சி நிலை. ஓ, ஜஸ்ட் கவனிக்கணுமா? ஆமா. இப்படி கவனிக்க ஆரம்பிக்கும்போது மனசு அதோட பிடிய கொஞ்சம் கொஞ்சமா இழந்துடும். அப்போ நீங்க நீங்களா இருப்பீங்க. மனம் உங்க எஜமானா இல்லாம உங்க கருவியா மாறிடும். ஆக ஓஷோவின் இந்த பேருரையிலிருந்து நாம நமக்காக எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நினைக்கிறேன்.
உண்மையான ஞானம்ங்கிறது நிறைய புத்தகங்களை படிக்கிறதுலயோ தகவல்களை சேகரிக்கிறதுலயோ இல்ல. இல்லவே இல்ல. அது நம்மளோட ஒவ்வொரு அனுபவத்துக்குள்ளேயும் ஆழமா மூழ்கி அதிலிருந்து கத்துக்கிற பாடத்துல இருக்கு. விடுதலைங்கிறது உலகத்தை விட்டு ஓடுறதில்ல, இந்த உலகப் பொருட்கள் மேல நம்ம மனசு வச்சிருக்கிற பிடியிலிருந்து விடுபடுறதுல தான் இருக்கு. அந்த பிடி தளர்ந்தா மனம் அமைதியாகிடும். அங்கேயே மோட்சம் இருக்கு. நிச்சயமாக. மிகச் சரியாகச் சொன்னீர்கள். இறுதியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு சிந்தனையை மட்டும் விட்டுச் செல்கிறேன். சொல்லுங்க. ஓஷோ சொல்றார், முழுமையான ஆழமான அனுபவம்தான் விடுதலைக்கு ஒரே வழி. ஆனா இன்னைக்கு நாம வாழ்ற நவீன உலகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடிவே இல்லாத கவனச்சிதறல்கள். நம்மளோட 5 நிமிஷ கவனத்தை கூட ஒரே விஷயத்துல நம்மால வைக்க முடியல. ஆமா, உண்மைதான். ஒரு வீடியோ, அடுத்த ரீல், அடுத்த நோட்டிஃபிகேஷன்னு ஒன்னுலேருந்து இன்னொன்னுக்கு தாவிக்கிட்டே இருக்கும். அப்படியானால் ஓஷோ சொல்லும் அந்த உண்மையான புரிதலுக்கு தேவையான ஆழமான முழுமையான அனுபவங்களை வாழ விடாம நம்மளோட இந்த நவீன வாழ்க்கை முறையே நம்மை தடுக்குதா? நாம ஒவ்வொரு நாளும் அசத் புத்திக்கு, அதாவது தூங்கி வழியும் அடிவுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோமா? இத சிந்திச்சு பாருங்க.